கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை வேளையை கடவுள் தந்திருக்கிறார். எப்போதுமே ஆண்டவர் சமூகத்தில் பாசிட்டிவாக எப்போதும் சந்தோஷத்தோடு அவரை மகிமைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். A wise man once said, என்ன சொன்னார் தெரியுமா? One tree can 1,000,000 matchsticks, but one matchstick can burn 1,000,000 trees. உண்மைதானே? ஒரு மரத்துலேருந்து எத்தனை தீக்குச்சிகளை உருவாக்கலாம், ஆனால் ஒரு தீக்குச்சியால் சொல்லண்டாம், எப்படிதானா? ஸோ த சேம் வித் யுவர் மைண்ட் செட். நம்முடைய மனம் அதை பொருத்தி பார்க்க வேண்டும். ஒன் நெகட்டிவ் தாட்ஸ் கேன் பர்ன் ஆல் அவர் பாசிட்டிவ் தாட்ஸ். உண்மைதான். பட் கேர்ஃபுல் வாட் யுவர் திங்கிங். நாட் லெஸ் எ சிங்கிள் பேட் திங்ஸ் பிகம் எ பர்னிங் மேட்சஸ். அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். நல்ல எண்ணங்களை ஒரு தீய எண்ணம் அப்படி அழிச்சிடும். ஆகவே நல்ல எண்ணங்களை, கடவுள் சமூகத்திலே கற்றுக்கொள்கிற நல்ல விஷயங்களை நம்ம எப்போதும் சரியாக உள்வாங்கிக்கணும். பிரியமானவர்களே, அதற்கே அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் சமூகத்திலே அதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். நாட் பி எ பெசிமிஸ்டிக். நம்ம எப்படி இருக்கணும்? பி ஆப்டிமிஸ்டிக். நம்பிக்கையோடு எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு அழைக்கப்படுகிறோம். அந்த வகையிலே நம்பிக்கையின் நாயகனை தாழ்பணிந்து நம்மை அவர் சமூகத்தில் கொடுப்போம். அவர் நம்மை உருவாக்குவார். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருநாமத்தில் உள்ளது. ஆமீன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்புமடியார் கருளை கும்பிடுகிறேன், நம்புமடியார் கருளை கும்பிடுகிறேன். பாவ நாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். நல்ல நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உற்சாகத்தை தாரும். வந்திருக்கிற மக்கள், வர இருக்கின்ற பிள்ளைகளை குறித்த நேரத்திலே கூட்டி சேரும். காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்தி கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். இந்த காலை நேரத்திலே ஒரு கூட்ட ஜனத்தை ஆலயத்திலே கூட்டி சேர்த்த உமது மகத்துவமான செயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உமது பாதமணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். 125வது பாடலை பாடுவோம். பாவிக்கு நேசராரே, வேலரே சற்ற மாசற்ற தேவனா மைந்த பிதாவரே, இயேசு கிறிஸ்து நாதரே, ஆசை மானுவேலரே, ஆனர
பாவிக்கு நேசராரே சுமானுவேலரே பிரயாசப்பட்டவரே பாரம் சுமந்தவரே பிரயாசப்பட்டவரே பாரம் சுமந்தவரே கிருபை பிதாவாரே இயேசு மானுவேலரே ஆனர் பாவிக்கு நேசராரே இயேசு மானுவேலரே நெறிந்த நூறியார் பொறிந்த திரியவியா நெறிந்த நூறியார் பொறிந்த திரியவியா நிர்பந்தத்தார் இயேசு மானுவேலரே ஆனர் பாவிக்கு நேசராரே இயேசு மானுவேலரே எட்ட குமாரத்து கிருபை இயேசு மானுவேலரே ஆனர் நேசராரே இயேசு மானுவேலரே நித்திய விவாகமே நீடிய சிநேகமே நித்திய விவாகமே நீடிய சிநேகமே பத்தினி மததாரே இயேசு மானுவேலரே ஆனர் பாவிக்கு நேசராரே இயேசு மானுவேலரே. சங்கீதம் 51 முறைமுறையாக வாசிப்போம். 170வது பக்கம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது இரக்கங்களின் பெருக்கத்துக்கு தக்கபடியே என் மீறுதல்களை அழித்துவிடும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. இதோ நான் அக்கிரமத்தில் பிறந்தவன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். ஈசோப்பால் என் பாவத்தீட்டை நீக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்தருளும், என் அக்கிரமங்களை எல்லாம் அழித்துவிடும். உமது சமூகத்தினின்று என்னை தள்ளிவிடாதிரும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை போதிப்பேன், பாவிகள் உம்மிடம் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்தாவிதான். கடவுளை நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சேர்ந்து சொல்வோம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாய் என் நீதின் பலிகள் பெரியப்படுவேன். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடி ஆமென். எசாயா 55:8-11.
ஏசாயா 55 8 முதல் 11 வசனங்கள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 முடிய. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமேன். அன்பானவர்களே, இன்றைக்காக குறிக்கப்பட்ட காஸ்பல் லெசன் மேத்யூ 15 1 to 11. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். யாவரும் எழுந்து நின்று கேட்போம். அப்பொழுது எருசலேமிலிருந்து பரிசேயரும் வேதபாரகரும் இயேசுவினிடம் வந்து, உம்மிடம் சீசர் முன்னோரின் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறதென்ன? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை நிமித்தம் கடவுளுடைய கற்பனையை மீறி நடக்கிறதென்ன? உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்று, தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் சாகவே சாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே. நீங்களோ எவனாயிலும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு உதவியாக கொடுக்கக்கூடிய கடவுளுக்கு படத்தாயிற்று என்று சொல்வேனானாயில் அவன் தன் தகப்பனையாவது தாயாவது கனம் பண்ணுவதில்லை என்று சொல்லி உங்கள் பாரம்பரியத்தின் நிமித்தம் கடவுள் வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயத்திற்கும் எனக்குமோ வெகு தூரம். மனுஷ கற்பனைகளை உபதேசங்களாக உபதேசித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று மாயக்காரராகிய உங்களை பற்றி ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளிப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் என்பதே. வசனத்தை வாசத்தை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்துவின் பிளாத்தினில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழிந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சல் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்வோம். பிரியமானவர்களே, சிறிது நேரம் ஆண்டுடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே தியானிப்பதற்கென்று எடுத்த வேதபாகம் இப்போது சற்று முன்பு வாசித்து கேட்ட மேத்யூ காஸ்பல் 15ஆம் அதிகாரம் அதிலே முதல் வசனம். அவ்வளோதாம்மா இருக்குது என்ன? சரி, இன்னொரு அடுத்த வசனத்தையும் வாசிங்க. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தருகிற படிப்பினை என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தின் வாயிலாக பேசுகிறீர். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சரியாக சீர்தூக்கி பார்க்க, எங்கள் குறைகளை பார்க்கிற கண்ணாடியாக, சரியாக போகிறதற்கு கடிவாளமாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்க்கையை சரி செய்வதற்கு வேண்டிய தூக்கு நூலாக ஆண்டவரே உமது வார்த்தையை தருகிறீர். அதை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய
பலனை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரியும், கேட்டிருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரிடத்திலே குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அப்படிதானம்மா? என்ன குற்றச்சாட்டு? இது ஒரு குற்றமா? பிரியமானவர்களே, யார்? எருசலேமிலிருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரும். பரிசேயர்களும் வேதபாரகர்கள். அன்பானவர்களே, இவர்களெல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் பிடிக்காதவங்க. பரிசேயர், வேதபாரகர்கள், சதுசேயர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஈகோ உண்டு. அவங்க தங்களை அப்படி நிலைநிறுத்தி கொள்ளுகிறவர்கள் சமூகத்திலே. ஆனால் இயேசுனுடைய காரியத்தில் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன். அப்படிதானா? இயேசுவை குற்றப்படுத்தும் போது, சார்ஜ் பண்ணும்போது இவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அது குவைட் நேச்சுரல் இல்லையா? புது எதிரி ஆயிரும் ஆக்குவாங்க. பிலாத்துவும் ஏரோதும் பிடிக்காது. ஆனால் இயேசுவை விசாரிக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகிறாங்க. எப்படியோ ஆண்டவர் ஒன்றாக்குறாரு. அதில் சந்தோஷம் சொல்ல வேண்டியதான். ஆண்டவரை இயேசு ஒன்றாக்க தானே வந்தார், பிரிக்கிறதுக்கு வரலையே. இயேசு எல்லாரையுமே ஒன்றாக்க வந்தவர். பிரியமானவர்களே, இங்கே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு குற்றத்தை வைக்கிறாங்க. என்ன குற்றம் என்றால், உம்முடைய சீசர் முன்னோரின் பாரம்பரியத்தை மீறி நடக்கிறது என்ன? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிற உலகம். அப்படிதானா? நம்ப முடியாது. அதான் உலகம் இன்னைக்கு. அன்பானவர்களே, நல்லவனாக என்னை காட்டிக்கொள்ள வேண்டும். நல்லவனாக, படித்தவனாக இந்த உலகத்திலே காண்பிக்க வேண்டும். பரிசுத்தவனாக இந்த உலகத்திலே காண்பிக்க வேண்டும் இல்லையா? உண்மையாக, பக்தி உள்ளவனாக இந்த உலகத்திலே இல்லையா? எல்லாருக்கும். ஆனால் இப்படி எல்லாம் இருக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நடிச்சா போதும். கொஞ்சம் நடிச்சா போதும். இன்னைக்கு உலகம் அதுதான். பிரியமானவர்களே, நீங்கள் நல்லவர்களாகவோ, படித்தவர்களாகவோ, பரிசுத்தவானாகவோ, உண்மையாகவோ, பக்தியாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. சரியான பக்திமானாக நான் என்னை காண்பித்து நடித்தால் போதும். இன்னைக்கு உலகம் அதுதான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நடிகர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை, முக்கியத்துவத்தை இல்லையா, முதன்மை ஸ்தானத்தை இன்னைக்கு மீடியா, உலகம் எல்லாம் ஏன் அவர்களை முதல்வரை கூட ஆக்க மக்களும் அங்கீகாரம். இந்த உலகம் அதுதானே காண்பிக்குது இல்லையா? நடிகர்கள் உடனே நம்புகிற உலகம். பிரியமானவர்களே, இங்கே வேற ஒண்ணும் இல்லை. கடவுள் அதை தான் சுட்டி காட்டுகிறார். கை கழுவாம சாப்பிடுறாங்களே, அவத பெரிய சடங்காச்சாரம், அவங்க பாரம்பரியமா பின்பற்றி வரக்கூடிய ஒரு காரியம். அன்பானவர்களே, இந்த பாரம்பரியம் எப்படி வந்துச்சு? இது எப்படி வந்துச்சு? அவர்களுடைய தொழிலே என்ன? ஆடு மேய்க்கிற தொழில். ஆடு மேய்க்கிற தொழிலே எல்லாரும் ஆடு மேய்க்கிற தொழில். அப்போ அந்த காலத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்து சாப்பிடும்போது அதனால் நிறைய நோய்கள் வந்து நிறைய பேர்
இறந்தாங்க. அப்போ அவங்களா உருவாக்குன ஒரு சடங்காச்சாரம். கைகளெல்லாம் சுத்தமாக கழுவி, நல்லதுதான், நல்ல விஷயம்தான், அது தப்பு சொல்வதற்கு அல்ல. இங்கே அதை ஒரு பெரிய குற்றமாக, சட்டங்கள் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் லிட்டரலாக அப்படியே பார்க்கக்கூடாது. அது எதற்காக, அதனுடைய உள்ளான நோக்கம் என்ன, எதற்காக இது என்ற ஒரு புரிதல் இருக்க வேண்டும். அது இல்லாமல் கடவுளுடைய சீடர்களை பார்த்து பெரிய குற்றமாக அவர்கள் பேசினார்கள். அப்போ தான் கடவுள் கொடுக்குற பதில் அப்படிதானே. கடவுளுடைய பதிலை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாரம்பரியத்தை பின்பற்றிக்கிட்டு கடவுள் முக்கியமாக சொன்ன விஷயத்தை மறந்துட்டீங்களே, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? பிரியமானவர்களே, தங்களுடைய பொறுப்பு, தங்களுடைய கடமை, இதையெல்லாம் மறந்து சடங்காச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்போ ஒரு கற்பனையை எக்ஸாம்பிளாக கடவுள் பேசுகிறார். நீ பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் உன் தகப்பனும் தாயும் கடம்பண்ணுன்னு வசனம் இருக்கு. நீ அதுக்கு என்ன செய்கிற, குர்பான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு இந்த ஒரு தொகையை நான் கொடுத்தாச்சு, என் கடமை முடிஞ்சு போச்சுன்னு நீ சொல்கிற. இதுவா கற்பனையினுடைய நோக்கம்? இதுவா அதனுடைய புரிதல்? ஆண்டவர் அதை குற்றப்படுத்துகிறார். உள்ளான உன்னுடைய கடமை என்ன, அந்த கற்பனை உனக்கு போதிக்கிறது என்ன? இதெல்லாம் நீ யோசிக்காம இதை பிடிச்சிக்கிட்டு தொங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பதில் சொல்லிக்கிட்டு ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கோட் பண்ணுறாரு. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். சாதாரணமாக எளிதாக கடந்து போகிற விஷயம் இல்லை. நம்முடைய சமய வாழ்க்கையிலே கடவுளை நாம் கேலி பண்ணுகிறோம் அநேக காரியங்களிலே. பிரியமானவர்களே, அழகான வார்த்தை எடுத்து வைக்கிறார் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தை படிமா. பாருங்க, கடவுள் சொல்லுகிற வழி ரொம்ப வித்தியாசம். படிமா, நான் சொன்னதை படி. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பாருங்க, எப்படி முன்னோடியே சொல்லியிருக்கிறான் பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கிறார். உங்க உதட்டுக்கும் உங்க உள்ளத்திற்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், உள்ளத்தினா ஆராதனை செய்ய வேணும், அப்படிதானே? உதட்டினால ஆராதனை செய்யக்கூடாது. எல்லாருமே லிப் சர்வீஸ் தான். ஆண்டவரை புகழ்ந்து பாடுற மாதிரி உள்ளான புரிதலோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எவ்வளவு அழகான வார்த்தையை வைக்கிறார்கள். அப்போ அதோடு மட்டுமல்ல, வீணான ஆராதனை, மீனிங்ஃபுல் வர்ஷிப்பா இருக்கணும். அது இதயபூர்வமா இருக்கணும், இங்கிருந்து வரணும், இங்கிருந்து இல்லை. அந்த வார்த்தையை சொன்னதோடு மட்டுமல்ல, அழகான அடுத்த ஒரு வார்த்தை வைக்கிறார். என்ன வார்த்தை வைக்கிறாரு? ஹிப்போக்ரட்ஸ், இல்லையா? மாய்மாலம் பண்ணுகிறவர்கள், மாயக்காரர்களே, உங்களை பற்றி நன்றாக தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான் என்று சொல்லி குற்றம் சாட்டினவர்களை விட்டுட்டாரு. நீ திருந்த போறதே இல்லை, எனக்கு தெரியும். அங்க கூடியிருந்த மக்களை கூப்பிட்டு என்ன சொன்னாரு? பின்பு அவர் ஜனங்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வெளிப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். என்ன அழகான வார்த்தை. எனக்கு தெரிந்த நண்பர், அன்பானவர்களே, அவனுக்கு அவன் ஐடி ஃபீல்டு நல்ல பொசிஷனில் இருக்கான். காலேஜ் மெட்ரு, ரொம்ப நெருக்கமெல்லாம் கிடையாது, காலேஜ் மெட்ரு, கல்லூரியில் படித்தான். அவனுக்கு திருமணம் கார்டெல்லாம் கொடுத்தான், திருமணம்லாம் முடிந்தது, போயிருந்தேன், சந்தோஷம். அழகான மனைவி. ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று உருவத்திலும் உள்ளத்திலும் ஒரு நேர்த்தி, அவள் உடை உடுத்துவதிலும் அப்படி
கொடுத்து வச்சோம்டா நீ, கடவுள் உனக்கு நல்ல ஒரு பெண்ணை கொடுத்துருக்கிறாரு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிலாம் வாழ்த்திட்டு வந்தோம். அவனை பற்றி எங்களுக்கெல்லாம் தெரியும். அவன் ஒரு டைப்பு. எப்படி டைப்புனா எல்லாத்துலேயும் சந்தேகப்படுவான். அவனுக்கு போய் அழகான மனைவி கிடச்சா என்ன ஆகும் வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க. பிரியமானவர்களே, இங்கிருந்து சொல்லுகிறேன், பொய்யல்ல, வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை. ஒரு சில வருடங்களிலே பிரிந்து விட்டார்கள். அவன் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நம்ம இப்போல்லாம் பார்ப்போம்ல, பொண்ணு பையன் பையன் எப்படிங்க, தங்கமான பையன் அப்படிதானே சொல்லுவாங்க, தங்கமான பையன், எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எந்த கெட்ட பழக்கம், நல்ல பையன், சிகரெட்டு கிடையாது, தண்ணி கிடையாது, சீட்டு கிடையாது, அந்த கேலி இதெல்லாம் கிடையாது, கேளிக்கை கிடையாது, ரொம்ப டிசிப்ளின். என்ன பிரயோஜனம்? ஒரு மனைவியை எப்படி புரிந்து கொள்ளணும்னே புரிதல் இல்லாமல் வார்த்தையாலே அந்த உறவு விரிசலாகி போய்விட்டது. பிரியமானவர்களே, அழகான வீணை வாசிக்க தெரியாதவன் கையிலே போய்விட்டது. அவுட்வேர்டா நல்லவர்களா சமூகம் தங்கமான பையனா நீ உன் குடும்ப வாழ்க்கையில வெற்றியா காண்பிக்கணும். இல்ல நல்லா சம்பாதிக்கிற, சரிதான், பண்பு இங்கிருந்துலாம் வரணும் இல்லையா? உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். இல்லை, குடும்ப வாழ்க்கை சிதைந்து போனது. ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய நெகட்டிவ் தாட்ஸ், அதான் முகவுரையில சொன்னேன், பாசிட்டிவ் தாட்ஸ். ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தா நம்முடைய பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அழிச்சிரும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பி ஆப்டிமிஸ்டிக். நம்ம எப்போதுமே பெசிமிஸ்டிக்கா இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அழைக்கிறார். அன்பானவர்களே, நம்ம உள்ளத்தில் சும்மா நடிச்சுட்டு போனால் மனுஷன் வேணா ஜெய்சிங்கர் ஆளுப்பா அப்படின்னு நீங்கள் வேணா, அல்லாட்டையும் நாங்கள் அப்படி தான் பாஸ்டர், அப்படி தானே, அப்படி தான் நாங்கள் எங்கே, நீங்கள் வேணால் புகழலாம். ஆனால் கடவுள் பார்க்கணும். கடவுள் நம்மளை புகழ வேண்டும், கடவுள் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவங்களை விட்டுட்டாரு, ஜனங்களை கூப்பிட்டுட்டு பேசுகிறாரு. எம்மா, உள்ளேருந்து வெளியே வரதான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். கடவுளோடு உள்ள உறவுக்கு ஒரு அத்தாட்சியாக outward changes not give mere conversion. ஆண்டவரிடத்தில் உங்கள் புறம்பான மாற்றம் ஒரு நாளும் ரட்சிப்பை கொண்டு வராது. உள்ளான மாற்றம். யார்கிட்ட சொன்னாருமா? இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யார சொன்னாரு? சகையு, ஐயா நான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அதோட விட்டுறேன். உங்களை பார்த்ததுலேருந்து நான் தண்ணி சாப்பிடுவேன் ரொம்ப, இன்னைக்கு அதோட நான் விட்டுறேன். நான் கிளப்புக்கெல்லாம் போவேன், சீட்டெல்லாம் விளையாடுவேன், இன்னைக்கு அதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்லதுக்காக அவர் இப்படி சொன்னாரா? என்ன சொன்னான்? அவன் எவனையாவது வஞ்சித்து எதையாவது நான் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையாக திருப்பி தருகிறேன்னா. உள்ளான மாற்றம். நாட் அவுட்வர்ட் சேஞ்சஸ், இன்வர்ட் சேஞ்சஸ். உள்ளான மனமாற்றம். இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், நல்ல பாட்டு பாடுறோம், போகிறோம். ஆனால் வீட்டுக்கு போனவுடனே நம்முடைய செயல் எப்படி இருக்குது? இந்த காம்பவுண்டை விட்டு தாண்டின உடனே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு? சிந்திக்க கடவுள் அழைக்கிறார். உதட்டினால் எனக்கு ஆராதனை செய்யாத, உன் உள்ளத்தில் ஆராதனை செய். உன் உள்ள மாறணும். புறம்பான உன் செயல் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, இல்லையா? மனுஷன் பார்க்கறது முகம், ஃபேஸ் வேல்யூவை பார்ப்பான் மனுஷன். நல்ல வெள்ளை சட்டை, நீட் சட்டை, வெள்ளை சட்டை குளிச்சு எடுத்து வெள்ளை சட்டை போட்டுட்டு வெள்ளை வேட்டி கட்டிட்டு வந்தால் நம்ம என்ன செய்வோம்? இவரை போல பரிசுத்தர் உண்டா அப்படின்னு நினைப்போம். நம்ம நினைப்போம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் நினைவுகள் வேற.
நீங்கள் முகத்தை பார்க்குற, நான் ஃபேஸ் வேல்யூ பார்க்க மாட்டேன். நீ உன் சிந்தனையை பார்ப்பேன் இல்லையா? உன் சிந்தனையை பார்ப்பேன், உன் செயலை பார்ப்பேன். அதுதான் என்னுடைய பார்வை. மனிதன் பார்ப்பதோ முகம், கடவுள் பார்ப்பதோ அகம். ஸோ குற்றச்சாட்டு, கை கழுவாம சாப்பிட்றான். எப்படி குற்றச்சாட்டு? ஆண்டவர் அழகான பதிலை அவங்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் படிப்பினையாக சொன்னதை இன்று நமக்கு பாடமாக தந்தார். பிரியமானவர்களே, புறம்பான நடிப்பு உலகம், மாய்மாலக்காரர்களே, மாய்மாலம் பண்ணுகிறவர்களே, அழகாக சொல்கிறாரு, உங்களை பற்றி சரியாக சொன்னான் ஏசாயா தீர்க்கதரிசி என்று. கடவுள் உண்மைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. பொய் நம்மளை வாழ விடாது, பொய் நம்மளை வாழவே விடாது. என்னைக்காவது அது வெளிவரும். ஆனால் உண்மை நம்மளை சாக விடாது, உண்மை நம்மளை சாக விடாது. பொய் கசக்கும், உண்மை கசக்கும், பொய் இனிக்கும் இல்லையா? இனிப்பான பொய்களை விட கசப்பான உண்மைகளை வரவேற்போம். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும். அதற்காக கடவுள் இந்த வார்த்தைகளை கொண்டு அழைக்கிறார் ஆண்டவர் சமூகத்திலே. ஆண்டவரே, மாய்மாலமான இந்த உலகத்திலே என்னுடைய புறம்பான செயல் அல்ல, உள்ளான செயலிலே மாற்றத்தை தந்து உம்முடைய பிள்ளையாக வாழ்வதற்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வதியும் என்று சொல்லி, என் நெஞ்சத்தை புதிதாக்குமே என்று சொல்லி வேண்டின அந்த பக்தன் 51ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் சமூகத்திலே பாரத்தோடு எழுதின பக்தனை போல 51:10 வசனம் சொல்வது போல வாழ்வதற்கு என்னை பக்குவப்படுத்தும் என்று சொல்லி நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று 621வது பாடல். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். கூருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். கூருதி சிந்தும் நெஞ்சம் உன்னை கூர்ந்து நோக்கும் கண்கள். செய்த பாவம் இனி போதும், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சன்னிதானத்திலே காலையிலே
நீர் தருகிற மன்னாவுக்காக, ஆகாரத்திற்காக ஆண்டவரே ஒரு கூட்ட ஜனத்தை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. முகநூல் வாயிலாக, இணையதள வாயிலாக செவிமடுக்கிற உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற எங்கள் மக்களுக்காக, ஆண்டவரே சபை சாராத உறவுகளுக்காக உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் சுவாமி. மாய்மாலம் பண்ணுகிற பிள்ளைகளாக, உதட்டுக்கும் ஆண்டவரே உள்ளத்திற்கும் இருக்கிற ஆண்டவரே எத்தனை தூரம் ஆண்டவரே உள்ளான மாற்றத்தை, உள்ளான திருச்செயலை, புறம்பான ஆண்டவரே செயலை அல்ல, உள்ளான செயலை விரும்புகிற தேவனாக இருக்கிறேன். வெளியிலிருந்து போகிறது ஒன்றும் உங்களை தீட்டுப்பட்டாது, உன் வாயிலிருந்து உள்ளத்திலிருந்து வருகிறது தான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்று உணர்வுபூர்வமாக மக்களிடத்தில் பேசினதை எங்களுக்கு உணர்த்தி காட்டியதற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக உம்முடைய திருவசனம் விதைக்கப்படட்டும் சுவாமி. இந்த நாளை விசேஷத்த நாளாக பார்க்கிற மக்கள் உண்டு. திருமண நாள், பிறந்த நாள், ஆண்டவரே முக்கிய நாள் என்று பார்க்கிற பிள்ளைகள் உண்டு. அவர்களோடு உமது நேசக்கரம் இருக்கட்டும். எங்களுடைய சபையின் உத்தியோகஸ்தர்கள், கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடன் ஊழியரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதர பணியாளர்கள் யாவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உமக்கு சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக, எதையுமே ஆண்டவரே நேரெதிராக சிந்திக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக இல்லாதபடி ஆண்டவரே சரியாக புரிந்து கொண்டு நல்லதையே சிந்திக்க, நல்லதையே ஆண்டவரை செய்ய எங்களுக்கு வெளிப்படையான விசுவாச பண்புகளை தந்து எங்களை ஆசீர்வதியும். எங்கள் பக்தியிலும் அது வெளிப்படட்டும் சுவாமி. உள்ளான மாற்றத்தை தாரும், உள்ளான மாற்றத்தை தாரும். புறம்பான செயல்கள், பழக்க வழக்கங்கள் இவைகளை மாற்றுவதனால் உம்முடைய பிள்ளையாக எங்களை காண்பிக்க முடியாது சுவாமி. புறம்பான பழக்க வழக்கத்திலும் நேர்த்தி வேண்டும், அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு உள்ளான ஆண்டவர் விரும்புகிற காரியத்திலும் நாங்கள் நேர்த்தியாக நடந்து கொள்ள ஆண்டவரே வேண்டிய படிப்பினைகளை காலை வேளையிலே தந்ததற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்களுடைய ஆண்டவரே எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கு மதிப்பளிக்கிற நல்ல பண்பு நிலைகளை தாரும். உதாசீனப்படுத்தி ஆண்டவரே நெருப்பு துண்டை எடுத்து வீசுவது போல வீசி ஆண்டவரே உறவுகளை நஷ்டப்படுத்தி கொண்டு வருகிறோம். நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கனிவோடு பண்போடு நடந்து கொள்ள ஆண்டவரே பேசக்கூட எங்களுக்கு தெரியவில்லையே சுவாமி, பேசக்கூட தெரியவில்லை. அடுத்திருந்தவர்களை காயப்படுத்துவது போல பேசுகிறோம். நாங்கள் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்களைப் போல எங்களை காண்பிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாய்மாலமெல்லாம் உமது பார்வைக்கு முன் ஒன்றுமில்லை என்ற புரிதலை தந்து எங்கள் ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற பிள்ளையாக நான் இருப்பேன். என் அழுக்கு சட்டை நான் போட்டிருந்தாலும் என் உள்ளம் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக வெள்ளை சட்டை அணிந்து கொண்டு உள்ளம் கபடாக இருந்தால் அது ஆண்டவருடைய பார்வையிலே அருவருப்பு என்பதை புரிந்து கொள்ள கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே நல்ல போஜனத்தை சாப்பிட்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும் சுவாமி. கிருபை செய்யும் ஆண்டவரே. மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகிற ஆண்டவரே கஷ்டப்படுகிற மக்கள் ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா, வேண்டிக் கொள்ளுங்கள் ஐயா என்று ஆண்டவரே அபயமிடுகிற ஆண்டவரே மக்கள், திரு அலெக்சாண்டர் அவர்களுக்காக ஆண்டவரே மிகுந்த போராட்டத்தில் இருக்கின்ற உமது மகன் அதிசயமாக சுகம் பெற்று வந்தார் என்று நல்ல செய்தி கேள்விப்பட கிருபை செய்யுமே ஆண்டவரே. ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவருக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் வாழட்டும், உறவுகள் வாழட்டும், நலமாக இருக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் அதை பேண எங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுத்து ஆசீர்வதியும். எங்கள் வார்த்தையினால் யாரும் காயப்படக்கூடாது சுவாமி, யாரும் காயப்படக்கூடாது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக பேச கற்றுத்தாரம். குடும்பத்திலும் ஆண்டவரே பேச தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஆண்டவரே எங்கள் உதடுகளினால் உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக வெறுமனே எங்களை ஏமாற்றிக் கொள்ளாதபடி ஆண்டவரே நல்ல புரிதலோடு எங்களுடைய பழக்க வழக்கங்களிலே, குடும்பத்திலே, சமூகத்திலே, திருச்சபையிலே ஆண்டவரே நீர் மாற்றத்தை தர வேண்டும் என்று செஞ்சுகிறோம். உடன் ஊழியரை ஆசீர்வதியும், போதகரை குடும்பத்தையும் ஆசீர்வதியும். யாராருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் நம்முடைய பாதம் அணிந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேடு நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மரமடத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு இன்னும் வேண்டிய மன்னிக்கிறது போல எங்கள் பாக்கடை மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமந்திரிச்சுத்துக்கொள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு இந்த ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.